வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம பண்ணிட்டு இருக்க சிக்கமான பல்கிங்ல இன்னைக்கு டே 9. இன்னைக்கு நாள் ஃபுல்லா அர்த்த கதையை தான் பார்க்க போறோம். மார்னிங் லாக் அவுட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி பக்கத்துல டிஃபன் சென்டருக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தான். நானும் இங்கிருந்து கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு ஒரு பொங்கல் 2 வடை ஆர்டர் போட்டு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு அதை ஆர்டர் போட்டேன். அவன் ஒரு தோசை ஆர்டர் போட்டான். தெரியாதனமா அவன் தட்டுல இருந்து வடையை எடுத்து சாப்பிட்டு திரும்பி அவன் தட்டிலேயே வச்சிட்டேன். பாத்தீங்களா. அதுக்கப்புறம் தூங்கி ஏஞ்சிட்டு நல்லா காலைல சாப்பிட்டோம். தூங்கி ஏஞ்சி திரும்பி சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் காஃபியும் ஒரு பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். எனக்குன்னு வாங்கி வச்சதுதான் ரத்த கொதிப்பு. அதை ஒரு ஸ்கூப்பை போட்டா நம்மளுக்கு சும்மாவே அரிக்கும். இதை குடிச்சா ரொம்ப அரிக்கும். சரி, அதை ஒரு ஸ்கூப்பை போட்டு இன்னைக்கு ஒரு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் வித் வாத்தியார் கூட. அவரோட ஸ்பிளிட்டு பார்த்தீங்கன்னா கையை கைட்டி தனியாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்பிளிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டே அவர் கூட போட்டேன். நல்லாவே பம்ப் இருந்துச்சு. வரப்போற நாட்கள் எல்லாமே அவர் கூட போறது தான். சரி, பல்கிங் ப்ராசஸ் பக்காவா போகுது. டிஷர்ட்லாம் கைட்டி ஆப்ஸை பார்த்தா ஆப்ஸ் ஓரளவுக்கு இருக்கான். மேலே ஃபேட்டு தான் போட்டிருக்கு. அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 6 மாசம் சாமிக்கு விட்டாச்சுல்ல. பல்கிங் ப்ராசஸ் பக்காவா போயிட்டு இருக்கு. எல்லாரும் கேட்குற கேள்வி, எப்படி ப்ரோ ஒரே வாரத்தில் 20 கேஜி போட்டீங்கன்னு. என் வாய் சும்மா இல்லை. அரைன்னு அரைச்சதுல 20 கிலோ பக்காவா போட்டான். கொழுப்போட போட்டிருக்கான். நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா கலர்ஃபுல்லான பிரியாணி. இது பத்தாதுன்னு திருப்பி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, வா நம்ம பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் சாப்பிடலான்னு சொன்னா, அங்க போயிட்டு சும்மாவா விடுவேன். நம்ம டயட்ல இருக்கும் போதே சும்மா இருக்க மாட்டோம். இப்போ சும்மாவா விடுவோன்னு சொல்லிட்டு நல்லா அரைன்னு அரைச்சிட்டு அன்னைக்கு நல்லா முடிச்சிட்டேன். கண்ணு வைக்காதீங்கப்பா, நான் பல்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். பை பாய்.